வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் அந்த 4 செக்மெண்ட் இருக்கு இல்லையா, கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோனுக்கு அப்புறம் லேர்னிங் ஜோன், அப்புறம் தென் வி ஹேவ் தி growth ஜோன். growth என்று சொல்லும்பொழுது அது முன்னேற்றம், வளர்ச்சி அப்படின்ற தலைப்பிலெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் முன்னேற்றம் என்பது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தனி மனிதனுக்கு, அதுவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் மானிட்டரி பெனிஃபிட், ஃபைனான்சியல் முன்னேற்றம், ஃபைனான்சியலில் சிறப்பு நிலைமை ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும், அதுக்கப்புறம் நல்லபடியான சிறப்பு குணாதிசயங்களை வளர்த்து கொள்வது, அதில் கூட முன்னேற்றம் தான். நல்ல பழக்க நடத்தைகள், சிறப்பான திறமைகளை வளர்த்து கொள்வது, சிறப்பாக பேசுவது, சிறப்பாக எழுதுவது, அதே மாதிரி அறிவாற்றலை வளர்த்து கொள்வது கூட வளர்ச்சியில் சேர்த்துக்கதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த growth zone என்றது ஒரு சிறு பிராயத்திலேருந்து, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் growth வளர்ச்சி என்பது உண்டு. ஆனால் அந்த வளர்ச்சியின் வேகம் இளமையான காலத்தில், அதாவது இள வயதில் வேகமாகவும், வயது ஏற ஏற ஒரு 50 வயது தாண்டின பிறகு அப்பொழுதும் வளர்ச்சி இருக்கும். சில பகுதிகளில், சில பிரிவுகளில் வளர்ச்சி என்பது இருக்காது. சில பிரிவுகளில் வளர்ச்சி இருக்கும், அது குறைவான வேகத்தில் இருக்கும். சில பிரிவுகளில் வளர்ச்சி இருக்கும், வேகமான அளவில் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிலேட்டிவ் டேர்ம் தான். இதுக்கு தனி மனிதனுக்கு ஏற்ப there are individual differences in taking this growth. They will have to take this growth in further. அது மானிட்டரி லெவலாக இருந்தாலும் வேற இன்னொரு சில ஆஸ்பெக்ட்ஸில் அறிவாற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய திறமைகளாக இருந்தாலும் அது என்ன பண்ணோம், மேலும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தனி மனிதனுக்கு ஏற்ப, அவருடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்ப அது பெருசாகும், இல்லாட்டி வேகமாக வளரும், இல்லை நிதானமாக வளரும். எல்லாவற்றிற்கும் அங்கே இடம் உண்டு. அந்த அடிப்படையில் growth என்ன சொல்லும் பொழுது எந்த விதத்துலலாம் growth பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். அறிவாற்றலை வளர்த்து கொள்வது அப்படின்னு. அறிவாற்றலை வளர்த்து கொள்ளும் பொழுது ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவர் அப்படின்னா அவருடைய அறிவாற்றல், அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட பாடத்திட்டங்களில் சிறப்பான அறிவை வளர்த்து கொள்வார். ஆனால் மேலும் செல்ல செல்ல, அதாவது இளநிலை கல்வி படிக்கும் பொழுதும், முதுகலை பட்டம் படிக்கும் பொழுதும், அப்புறம் அது ஆராய்ச்சியாளர், ஆய்வாளர், அது மாதிரி எந்த நேரத்தில் எந்த தரத்தில் அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அங்கெல்லாம் அவங்களுடைய அந்த அறிவு, அந்த தான் எடுத்துக்கொண்ட தேர்ந்தெடுத்த பாடத்திட்டம் அவரை மேலும் மேலும் வளர்த்து செல்லும். இதில் வளர்த்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியம். ஆனால் இந்த மாதிரி அறிவாற்றலை வளர்த்து கொள்வதாக இருந்தாலும் இன்னும் வேற விஷயங்கள், அதாவது பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வேண்டும், அப்புறம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் போக ஃபைனான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். இன்னும் சில வசதிகள், டொமிசில் அந்த அடிப்படையில் வசதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படியானாலும் இதை நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறத, அந்த பழக்கத்தை நிறுத்தணும். ஏன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் வில் பி தேர் அப்படின்னு சொன்னால் we cannot compare yourself with others. You should compare yourself with the pre-level and the present level. அதாவது ப்ரீ போஸ்ட் தான் பார்க்க முடியும். இந்த படிப்புகளை துவங்குவதற்கு முன்பு நம்மளுடைய புரிதல், அந்த புரிதலுக்கு தகுந்த போல் நடத்தல், அது எந்த கண்டிஷனில் இருந்தது. Over the period, this 4 weeks, we are learning, we are continue to accept, we are continue to perceive new things அப்படின்னு சொன்னால் இந்த நிலைமையில் நம்மளோட புரிதல் எப்படி இருக்கு, இந்த 4 வாரங்களில் எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம புரிதலில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, அதை பார்த்து தான் நம்ம we are coming up, we are moving on அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதை காட்டிலும் வேறொரு தனி மனிதர், ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, இந்த வகுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு we cannot compare ourselves with others. Why? In the sense there are individual differences in their ability to grasp things. அந்த அடிப்படையில் நிச்சயமாக தனி மனிதனோட புரிதல் தான் அவனுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய புரிதலை மேலும் மேலும் சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.